ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கடகடன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்ப்போம். ஸோ ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்னை தோலை உரித்து உதுத்து எடுத்துக்கோங்க. உதுத்து எடுத்து அந்த ஸ்வீட் கார்னை நீங்கள் அப்படியே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதில் அப்படியே கூட பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு விதமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு அதை நான் வடித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ தண்ணி பதம் எல்லாமே போனதுக்கப்புறம் ஸ்ட்ரைனரில் வடிகட்டிடுங்க. தண்ணி பதம் போனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஃப்ளேவருக்காண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காண்டி சேர்த்துருக்கேன். ஸோ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு சேர கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு 1 மினிட் போல் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு நல்லா ஒரு கையளவுக்கு எடுத்து போட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க. ஸோ பொரியும் போது வெடிக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பக்கத்தில் நிற்கும் போது. ஸோ வெடிக்கும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொரித்து எடுத்துருங்க. ஸோ பொரித்து எடுத்ததை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். இது கூடவே பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி, கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி, கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக நல்லா பொரித்து அது மேலே போட்டு நீங்கள் தூவி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அப்படியே கூட ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மெத்தடில் சாப்பிடாம இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாகவும், பிஃபோர் வீடியோஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாகவும் போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.